நேயர்களே, நான் உங்க கமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்வநாமோட சில எக்ஸாம்பிள்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ சர்வநாம்ன்றது என்னது? சர்வன்றது ஆல். சர்வன்றது என்னது? ஆல். நாம்ன்றது நேம். ஆல் நேம் ஒன்லி வி ஆர் கோயிங் டு லேர்ன். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்? நேமுக்கு பதிலாக சர்வநாம் பார்க்க போகிறோம். ஸோ இதோட டெஃபினேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா संज्ञा के स्थान पर जिस शब्दों का प्रयोग किया जाता है उसे सर्वनाम शब्द. संज्ञाओட இடத்துல யூஸ் பண்ணுறது सर्वनाम. ओकेங்களா? सर्वनाम संज्ञा के स्थान पर प्रयोग किए जाने वाले शब्दों को सर्वनाम कहते हैं. सर्वनाम के 6 भेद हैं. सर्वनाम के कितने भेद हैं நம்மளுக்கு கேட்பாங்க எக்ஸாம்பிள். நம்ம அப்போ என்ன சொல்லணும்? 6 भेदன்னு சொல்லணும். என்னென்ன பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் पुरुषवाचक, निश्चयवाचक, अनिश्चयवाचक, संबंधवाचक, प्रश्नवाचक एंड निजवाचक. ओकेங்களா? सो मैं परीक्षा लिखने जा रहा हूँ. அப்போ मैं என்றது என்னது? ஐ. ஓகேங்களா? ஸோ புருஷ்வாச்சக்கில் என்ன வரும்? ஐ, யூ, வி இதெல்லாம் நம்மளுக்கு எதில் வரும்? புருஷ்வாச்சக் சர்வநாமில் வரும். சரிங்களா? புருஷ்வாச்சக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அண்ட் தேர்ட் பர்சன். ஃபர்ஸ்ட் பர்சன்றது ஐ, வி அதெல்லாம் வரும். செகண்ட் பர்சன்றது யூ வரும். தேர்ட் பர்சன்றது தே அது வரும். ஸோ இப்போ மே என்றது புருஷ்வாச்சக்கில் उत्तम पुरुष फर्स्ट पर्सन वரும். बाहर कौन खड़ा है? बाहरன்றது என்னது? அவுட்சைட். कौनன்றது யார்? அப்போ இங்க क्वेश्चन மார்க் உங்களுக்கு வந்துச்சுனா कौन, क्या, कुछ இதெல்லாம் வந்துச்சுனா நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா प्रश्नवाचक सर्वनाम. ओकेங்களா? அடுத்து वो अच्छा खिलाड़ी, वो बहुत अच्छा खिलाड़ी है. அவன் ஒரு நல்ல பிளேயர். அப்போ वहன்றது நமக்கு எதில் வரும்? निश्चयवाचक सर्वनाम. निश्चयवाचकिல் यह एंड वह வரும். यह एंड वह ல வந்துச்சுனா we are sure about that. எனக்கு நல்லா தெரியும், ரொம்ப நல்லா விளையாடுவான்ன்றது என்னது? निश्चयवाचक सर्वनाम. हम प्रतिदिन, हम என்றது யாரு? நாங்க. हम என்றது நாங்க. प्रतिदिन என்றது டெய்லி. प्रार्थना करते हैं, प्रार्थना प्रेयर. நாங்க டெய்லி प्रार्थना प्रेयर பண்ணுவோம். அப்போ அந்த நாங்கன்றது யாரு? வி. அப்போ வீனா என்னது? पुरुषवाचकिல் उत्तम पुरुषில் வரும். எதில் வரும்? उत्तम पुरुषில் வரும். वे हैदराबाद में पढ़ते हैं. वे நான் இதுவும் எதில் அவங்க. அப்போ இது अन्य पुरुषில் வரும். पुरुषवाचकिல் अन्य पुरुष. ஓகேங்க? தேர்ட் பர்சன். तुम कहाँ रहते हो? நீ எங்கே தங்குற? தும்ன்றது நீ. தும்ன்றது நம்மளுக்கு இங்கே தும் ஆல்ரெடி நம்மளுக்கு இங்கே क्वेश्चन மார்க் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம தாராளமாக प्रश्नवाचक सर्वनाम நம்ம எழுதலாம். हमें अपना पूरा काम करने दो. हमें, हमेना யார்? நாங்க. हमेना நாங்க. அப்போ நாங்கன்றது நம்மளுக்கு எதில் வரும்? पुरुषवाचकिல் अन्य पुरुषில் வரும். यह किताब किसकी है? यह किताब किसकी है? இந்த யாரோடையது? அப்போ நம்மளுக்கு किसकी நம்மளுக்கு क्वेश्चन மார்க் வருது. प्रश्नवाचकம் எழுதலாம். यह किताब we are not sure about that. ஓகே, அதனால் निश्चयवाचक अनिश्चयवाचक எழுத தேவையில்லை. ஏன்னா இங்கே நம்மளுக்கு क्वेश्चन மார்க் கொடுத்துட்டான். उसका भाई क्रिकेट खेलता है. அவனுடைய தம்பி என்ன விளையாடுவான்? கிரிக்கெட் விளையாடுவான். அப்போது அவன், உஸ்கா அவனோட தம்பி. அப்போது செகண்ட் பர்சனில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ புருஷ்வாச்சக்கில் மத்தியம் புருஷ். நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன் அப்படின்னு எழுத தேவையில்லை. புருஷ்வாச்சக் எழுதினாலே போதும். சரிங்களா? சர்வநாமன்றதை கண்டுபிடிச்சி இப்போ நம்ம ஏன் இது படிக்கணும்? நம்ம 10th நம்மளுக்கு போனோன்னா பத்பந்து வரும். அந்த பத்பந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். சரிங்களா? ஜெய்சா கரோகே வைசா பரோகே இது संबंधवाचक. இது ஜெய்சா கரோகே இது எப்படி பண்ணால் அப்படி தான் நம்மளுக்கு சேரும். இட்ஸ் ஆன் டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஸோ நேயர்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.